முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீண்ட நேரமாக என் அன்பு மகளிடம் பேசவே உன் அப்பா நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னை உண்மையாகவே உன் தந்தையாக நினைத்தால் இதை முழுவதுமாக கேள் தங்கமே. வேண்டுதல் பலிக்கவில்லை என்று நினைக்காதே. எத்தனையோ முறை உங்களுக்கு தீபத்தை ஏற்றிவிட்டு விரதத்தை இருந்துவிட்டு நீங்கள் என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு காத்து கொண்டிருந்தேனே அப்பா. ஆனால் என்று வரை எதுவுமே நடக்கவில்லையே அப்பா என்று ஏக்கத்தோடு என்னை பார்த்து கேட்கின்றாய். என்னுடைய வேண்டுதல்கள் கால தாமதமாகிறதே தவிர கட்டாயமாக நடக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக நடக்கும் தங்கமே. ஒரு பொழுதும் நான் உன்னை கைவிட மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்று நீ சொல்கின்றாய். உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் நான் அறிந்தும் அமைதியாக இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. உன் வாழ்க்கையில் நீ வேதனை கொள்ளாதே. எப்பொழுதும் குடும்பத்திற்காகவே உன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து கொண்டிருக்கின்றாய். உனக்காக எப்பொழுதுதான் வாழப்போகின்றாய்? பெற்றோர்கள் என இருந்தாய், சகோதர சகோதரிகள் என நினைத்தாய். இப்பொழுது கணவர் பிள்ளைகள் என்று இருக்கின்றாய். எப்பொழுதும் மற்றவர்களை பற்றியும் மற்றவர்களின் நலன்களை பற்றியும் யோசிக்கின்ற உனக்கு உன் அப்பா நான் இருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையாக நீ இருக்கின்றாய். என் தங்கமே, நீ வைத்த வேண்டுதல்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் பலிக்க செய்கின்றேன். ஒவ்வொன்றாக அனைத்தும் நடக்கும். என் மீதான நம்பிக்கை உனக்கு ஒரு நொடியும் குறைய வேண்டாம். நீ என் மீதான நம்பிக்கை உனக்கு முழுமையாக இருக்கும் பொழுது நீ கேட்டு நான் கொடுக்காதது என்பது எதுவுமே இல்லை. சில சமயங்களில் கால தாமதமாகலாம், ஆனால் நிச்சயம் கைகளில் வந்தடையும். எப்பொழுதும் என் பிள்ளையான நீ என்னை நினைத்திருக்கையில் நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். இனி அனைத்தும் உனக்கு நன்மையாகவே நடத்தி காட்டப் போகின்றேன். வீட்டில் நீ ஏற்றும் தீபம் வெறும் விளக்கல்ல, அது உன் வாழ்வின் இருட்டுகளை அகற்றும் என் அருள் ஜோதி. ஒவ்வொரு வாரமும் தவறாமல் விளக்கேற்றி உன் வேண்டுதலை சொல்கின்றாய். உன் வேண்டுதல் நடக்க கால தாமதமானாலும் கச்சிதமாக உன் கைகளில் நான் சேர்ப்பேன் என்று உன்னிடம் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். நான் உன்னோடு இருக்கும் வரை எந்த அச்சமும் உனக்கு வேண்டாம். உன் மனதில் வைத்த விருப்பம் நேரம் தாழ்த்தியும் தவறாது நிறைவேறும். கந்தன் அருளால் உனக்கு வேண்டியது அனைத்தும் உன்னை வந்து சேரும். உன் மனம் சோர்வாகும் ஒவ்வொரு தருணமும் நீ தனிமையில் மூழ்குகின்றாய் என்று நினைக்கும் நேரங்களிலும் உன் இதயத்தை ஒளியால் நிரப்பும் ஒரு எளிய வழி உண்டு. அது என்னவென்றால் ஓம் சரவணபவ என்று உச்சரிப்பது. அந்த நாமம் வெறும் வார்த்தை அல்ல, அது உன் உள்ளத்தின் துடிப்போடு இணையும் பிரபஞ்ச சக்தி. நீ அதை சொன்னவுடன் உன் சோர்வை நீக்கும் ஆற்றல் உனக்குள் ஓடத் தொடங்கும். உன் இதயத்தில் அமைதி பெருகும். உன் மூளையில் இருந்த குழப்பம் அகலும். உன் உடலில் இருந்த சோர்வு கரையும். எதிர்மறை எண்ணங்கள் மலை போல் சூழ்ந்தாலும் என்னுடைய நாமம் உனக்கு புதிய நம்பிக்கையை விதைக்கும். உன் உச்சரிப்பை நான் நேரடியாக உன் ஆன்மாவிலிருந்து கேட்கின்றேன். அது உன் மனதில் ஒரு பாதுகாப்பு வலையை கட்டும். யாராலும் உடைக்க முடியாத கவசம் போல உன்னை சுற்றி நிற்கும் என் தங்கமே. கவலைப்படாமல் இரு. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.